நீங்க கரெக்டா பண்ணலனா கவுன்சிலிங்ல கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்காது. ஆமாங்க, TNEA இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஜெனரல் அப்புறம் 7.5 ரிசர்வேஷனுக்கு தனித்தனியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நம்பர் 2, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்க கம்யூனிட்டில இருக்கிற சீட்ஸ் மட்டும் இல்லாம ஓசில இருக்கிற சீட்ஸையும் செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 3, முக்கியமா நீங்க செலக்ட் பண்ற காலேஜ்ல இயர்லி எவ்வளவு ஃபீஸ் வருது, காலேஜோட ரேங்கிங் என்ன, அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 4, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 டேஸ் டைம் இருக்கும். சோ யாரும் அவசரப்பட்டு ஃபர்ஸ்ட் டேவே லாக் பண்ண வேண்டாம். உங்க சாய்ஸ் ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்க. நம்பர் 5, உங்க கட் ஆஃப் அப்புறம் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 150 கட் ஆஃப் அபவ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் மூலமா காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லா ஃப்ரீ படிக்க சான்ஸும் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ற காலேஜஸ்ல எவ்வளவு ஃபீஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற 8098688554 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ ஷேர் பண்ணுங்க. TNEA கவுன்சிலிங்கோட A to Z ப்ராசஸையும் கைட் பண்ணுவோம். அதே போல முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்களோ இல்லனா கம்ப்யூட்டர் சென்டர்லயோ மிஸ்டேக்கா சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிட்டு அப்புறம் வர்ஸ் காலேஜ் கிடைச்சதுன்னு சொல்லி பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா பண்ணுங்க. உங்க ஃபியூச்சருக்கு கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணுங்க.